ஹலோ பிரைஸ் லார்ட். ஓகே, ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கும் எமக்கும் இடையிலே உம்மை ஒரு மர்ம நபராக எங்களுக்கு காண்பிக்கிற, எல்லாமே நாங்கள் தொலைக்க கொடுக்குற, எல்லா உடன் பிறந்தே கொள்ளும் நோய் போன்றிருக்கிற குணப்படாத ஜென்ம சுவாபங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை செய்யுங்க. கர்ம பாவத்திலிருந்து விடுதலை செய்யுங்க. தகப்பனே, மனம் இறங்கும்படி வேண்டுகிறோம். வாழ்க்கையின் சம்பவங்களையும் காலங்களையும் சமயங்களையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணங்களையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க பொறுப்புணர்ச்சியை தாங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே உலகளாவிய ரீதியில் பலரை கொண்டு எச்சரித்து கொண்டே இருக்கிறீர். 2 தீமோத்தேயு 3:1-5 வரைக்குமான சம்பவங்கள் நெஞ்சடைக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் இருக்கிற சம்பவங்கள் இருள் நிறைந்தவைகளாக, கலக்கம் கொடுக்கக்கூடியவைகளாக, அநேகர் அதிர்ச்சி அடைந்தே மாண்டு போகக்கூடியதான சம்பவங்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். தகப்பனே, இவர்களெல்லாம் கடவுள் நம்பிக்கையுடையவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாரும் இந்த வர்த்தக உலகத்தில் பெரிய முதலைகளாக இருக்கிறாங்க, முக்கியஸ்தர்களாக இருக்கிறாங்க. அவங்களே வரும் காரியங்கள் உலகத்துக்கு நலமானதல்ல என்று கருதும் இந்த சூழலிலே உம்முடைய பாதுகாவலின் வளையத்திலே நாங்கள் எங்களை இருக்கிறவர்களாக காணப்பட முடியாத உத்தரவாதத்தை எங்களுக்கு தாங்க. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீசஸ், இப்பொழுது நாங்கள் பிரயோஜனமானங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஆமாம், ஒரு விஷயம் யோசித்தேன் இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது தான். யாக்கோபுக்கு 12 குமாரர்கள். ஓகே, அதில் ஒருத்தி குமாரத்தி, 13வது பிள்ளை குமாரத்தி, இல்லை அதுக்கு முன்னாடி பிறந்த பிள்ளையாக இருக்கும் ப்ராபப்ளி. அவள் சீகேம் நாட்டை, தீனாள், அவள் சீகேம் நாட்டை சுற்றி பார்க்க போகலான்ட்டு போனால் அங்கே சீரழிக்கப்பட்டாள் என்று நாம் பார்க்குறோம். இது ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம சாத்தான் தாக்க வரும்போது இந்த குறுநாடத்திலலாம் வேஷம் போட்டு காமிக்கிற மாதிரி கொம்பை வச்சுட்டு கரும்புளி செம்புளி குத்தி இது மாதிரி பார்க்க சகிக்காமல் அப்படிலாம் வரதே இல்லை. அது எப்படி இந்த மாதிரி ஒரு சித்திரம் வந்தது அப்படிங்கிறதுமே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அது இப்போ இஷ்யூ இல்லை. நம்முடைய அர்ப்பணத்திலிருந்து, கவனத்திலிருந்து, கடவுளிடத்திலிருந்து, கடவுள் நமக்கு அனுமதிக்காத விஷயத்தின் மேலே ஒரு அலாதி மோகம் கொண்ட நாட்டத்தை நாம் காண்பித்து அப்பாவித்தனம் மாதிரி இருக்கும். இதில் என்னங்க இருக்குது, வாட் இஸ் தேர் இன் இட், எல்லோரும் தான் செய்கிறாங்க, எல்லோரும் தான் போகிறாங்கங்கிற மாதிரி இருந்து நம்முடைய பாதுகாவலின் வளையத்தை விட்டு வெளியே போனால் ட்ரெமெண்டஸ் டேஞ்சர்ஸ் ஆர் தேர். இப்போ அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு பன்முனை தாக்குதல் போல் மல்டி ஃப்ரண்ட் அட்டாக் மாதிரி பல நிலையிலே அவனுடைய வருகையின் வஞ்சகம் உலகத்தாருக்கு தெரியாத அளவுக்கு தான் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கணிசமான தொகை அவனோடு இணையாத பட்சத்தில் பலாத்காரத்தை உபயோகித்து மக்களை தன்வசம் படுத்திக் கொள்ளும்படியாக அவன் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறான். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். புக் ஆஃப் 2 Thessalonians chapter 2 verses 9 onwards. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, அந்திகிறிஸ்துவினுடைய அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். இப்போது நீங்கள் பல வருஷமாக சபைக்கு வரீங்க, லேடிஸ் மீட்டிங் வரீங்க,
அதெல்லாம் வந்து உண்மை தான். ஆனால் நீங்கள் இப்போது ஆண்டவர் அறியாதவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. பாசாங்கம் பண்ணாமல் ஆண்டவர் தூக்கி நிறுத்த நினச்சி பெரிய சேவை புரிகிறது போல் யோசிக்காமல் நடுநிலையில் யோசிங்க. உங்களுக்கு ஒருத்தன் வரான், அவன் அக்கிரமக்காரன்னு பைபிள் சொன்னதுனால தான் நமக்கு தெரியுது. ஆனால் அவன் வந்து அந்த அக்கிரமக்காரனையும் இந்த வசனத்தில் நீக்கிட்டு ஒருத்தன் வரான், சாத்தானுடைய செயலின்படிங்கிறத நீக்கிட்டு ஒரு வருகையில் ஒரு மாதிரி ஒரு ஆரவாரத்தோடு வரான்னு வச்சுக்கோங்களேன். அவன் எப்படி வரான்னா சகல விதமான வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடு வரான். அப்படிப்பட்ட மனுஷனை சகல விதமான வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் ஒருத்தன் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கல. ரெண்டாவது, அவனை நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? இல்லைன்னு சொல்லுங்கள். நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? பதில் சொல்லுங்கள். நம்புவீங்க. இல்லை, அதுவுமே என்னமோ வேண்டாம் விருப்பம் நம்புகிற மாதிரி தெரியுது. அப்படி தான் வரும். இப்போது தமிழ்நாட்டில் தேர்தல் வரப்போது எல்லாருக்கும் கரும்பு 3000 ரூபா கிடைக்குது இல்லை இல்லையா? சம்டைம் அகோ 4000 ரூபா கொடுத்தாங்களோ முந்தி ஒரு முறை. ஒரு முறை 4000 ரூபா கொடுத்தான் கொரோனா டைம்லேயே. அப்போயோ அதில் கணக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்க. சர்வ ஞானமுள்ள தேவனுக்கு தன்னுடைய உலகத்தை நடத்துறது அவருக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. தன்னுடைய ஜனங்களை நடத்துறது தான் அவருக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அவன் எப்படி வராங்கிறத அந்த ஃபஸ்ட்டு 4 லைன்ஸில் சொல்லிட்டாரு. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி நடக்கும். இது வந்து நம்ம ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனவர்கள்ங்கிற அந்த கூட்டத்தில் ஏராளமான தேவ பிள்ளைகள் இருக்கிறோம். அவங்க என்ன நிலையில் இருந்தாலும் இருக்கிறாங்க. அதனால்தான் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் மிகவும் தைரியமாக எழுந்து போராடி பிரயாசப்பட வேண்டும் என்பதை உணர்த்துவது யூதாவுக்கு சரியாக கண்டது. அவர் பொதுவான ரட்சிப்பை தான் எழுதணும்னு நினைக்கும்போது அதை வலியுறுத்தி எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் டைம்ஸில் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பின்னணியாக வைத்து கர்த்தருடைய வார்த்தையை பிரயோஜனமாக தியானிக்க உதவி செய்வாராக. இதை வந்து நம்ம கணக்கு வழக்கில்லாத எண்ணிக்கை இந்த ஊழிய பாதையில் இந்த 2 தெசலோனிக்கேயின் பகுதியை நான் வாசித்து உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். ஜாக்கிரதையாகவே இருங்க. சாத்தானுக்கு வந்து இத்தனை 5786 ஆண்டு அனுபவத்தில் அவன் கவனம் செலுத்துவது பலசாலிகள் மேல்தான். பலவீனர்களை அவன் ரொம்ப கடைசியில் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒன்றும் இல்லாமையே விலை இல்லாமையே ஃப்ரீயாகவே அவனுக்கு விலை போடக்கூடிய கூட்டத்தை பற்றி அவன் கவலைப்படுறதே இல்லை. அவங்க எப்போ என்னுடைய தோழர்கள் தான், அவர்கள் என்னை வெற்றிக்கொள்வார்கள், ஏற்றிக்கொள்வார்கள், என்னோடு இருப்பதை பற்றி அவர்களுக்கு ரொம்ப பெரிய நெருடல்லாம் இருக்காதுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு தான் அப்படிப்பட்டவர்களை அவன் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. இப்போயுமே நீங்கள் இதை யோசிக்கணும்.
ஒன்றாந்தேதி காத்தால நான் சொன்னேன், அந்த ஆதியாமத்தில் ஆதாமிலிருந்து கிறிஸ்துவை நோக்கி, கிறிஸ்துவிலிருந்து உன்னதத்தை நோக்கிங்கிற பயணத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதுபோல் சாத்தான் அதுக்கு முன்னே விழுந்து போனவன், ஏதேனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே விழுந்து போனவன், படைக்கப்பட்டவனாக இருந்தான். பெருமையினாலே அவனுக்காக நித்திய நரகம் ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அவனுக்கு கர்த்தரோடு யார் இசைந்து நிற்பா, தேவ திருவுளத்தில் யார் நிற்பா, தீர்மானமாக, தன்னார்வமாக, மனப்பூர்வமாக, இடரலின்றி, சந்தர்ப்ப சூழ்நிலை சாக்கு சொல்லாமல் அவங்க எப்படி நிற்பாங்களோ அவங்கள தான் அவன் காலி பண்ணுறதுக்கு யோசிக்கிறான். அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு வசனத்தை சங்கீதத்தில் பார்க்குறோம். அஸ்திபாரங்களை நிர்மூலமாக்குவது தான் சாத்தானுடைய பெரிய வெற்றி. அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு மாளிகைக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்க, மாளிகையாக எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் தொண்டு தொட்ட காலங்களாக கவனம் செலுத்தி வருகிறான். இதையெல்லாம் நாம் முற்போக்காக யோசித்து நாமே மெச்சிக்கொள்கிறோம், தட்டி கொடுத்து கொண்டு வருகிறோம். நம்மளை தான் அவன் டார்கெட் பண்ணுறான்னு நமக்கு தெரியல. இப்போது தொடர்ந்து அடுத்த விஷயத்தை இந்த தலைப்பின் கீழே பார்க்குறதுக்கு முன்னே, எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம ஜெயித்தோன்னு நினைக்கிறோமோ, எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம பலசாலிகளாக இருக்கிறோன்னு நினைக்கிறோமோ, அடைந்தாயிற்று, இதெல்லாம் இனிமேல் என்ன எந்த விதத்திலும் பாதிக்காதுன்னு ஒரு அபிப்பிராயத்துக்குள்ளே மிதப்பில் வந்துடுறோமோ, நமக்கு கவனம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. மிகுந்த கவனத்தை செலுத்தி அந்த நிலையை நாம் அடைந்தோம் என்பது மாற்றுக்கருத்துக்கு இடமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. சாமானியமாக அந்த அந்தஸ்துக்கு நாம் வரல, அந்த நிலைக்கு வரல. ஆனால் அந்த நிலை வந்த உடனே தான் உண்மையான சோதனையை ஆரம்பிக்குது. தூங்காமல் கேட்கணும். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணார் பகிரங்கமான ஊழியத்துக்கு முன்னே. 40ஆம் நாள் முடியும் பொழுது சாத்தான் அவரை சோதித்தான் என்று பார்க்கிறோம். பின்பு ஒரு சில காலம் அவரை விட்டு நீங்கி இருந்தான் தான் பைபிள் சொல்லுது. அப்பா, அதுதான் தட் வாஸ் த வெரி ஃபைனல் டெஸ்ட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம எடுத்துக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் இயேசுவுக்கு ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு கோணத்திலும் சோதனைகள் தினசாக வந்துச்சு. அவருடைய குண லட்சணத்தை இழிவுபடுத்தும் அளவுக்கு சோதனைகள் வந்தது, பேச்சு வந்தது, ஏச்சு வந்தது. ஓகே, இதிலெல்லாம் ஆர்பிஎம் மக்கள், ஆண்கள், பெண்கள், குடும்ப பெண்கள், தாப்பனும் தாயுமா இருக்கிறவங்க, தாத்தா பாட்டியாக இருக்கிறவங்க, முந்தினவங்களாக இருக்கிறவங்க எல்லாரும் கவனிக்க வேண்டியது, இந்த சுயமரியாதைக்காக அலையாதீங்க. எங்கே பார்த்தாலும் அதான் பெரிய பேச்சாக. என் தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாது. என்ன புரிஞ்சு சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. நாம் மானம் இழந்தவங்க. We had no honor at all. When we started out sinning, having entered into the world, we had no honor upon us. We were so despicable. அதை நம்ம சபையில் 1008 முறை சொல்லியிருப்பேன். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை மிக்க பின்னணியே கிடையாது. உலகத்தில் வரும்போதே நாம் இரத்தத்தில் கடந்தவங்க. குற்றமான இரத்தப்பழி நம்ம மேலே சுமந்து இருந்தது. நம்ம யாரும் சட்டை பண்ணல. நம்மளை தேவன்தான் மீட்டு கொண்டு இந்த மரியாதை நம்ம மேல் வைத்திருக்கிறார். இது நீங்கள் எவ்வளோ தான் பட்டிமன்றம் போட்டு, எவ்வளோ தான் விவாத பொருளை வச்சு விவாதித்தாலும், நமக்கு இன்றைக்கி இருக்கிற மரியாதை, நமக்கு இன்றைக்கி இருக்கிற பாதுகாவல் நம்முடைய புத்திசாலித்தனத்தால் அல்ல, நம்முடைய திறமையால் அல்ல, நம்முடைய சம்பாத்தியத்தால் அல்ல, நம்மேல் தேவன் வைத்த இரக்கம். தேவன் நம்மேல் வைத்ததை நாம் இழந்து போகக்கூடாதுங்கிற எச்சரிப்பும் நமக்கு இருக்குது, போதகமும் இருக்குது, கட்டளையும் இருக்குது, முன்மாதிரியும் தேவன் வைத்து போயிருக்கிறார். 4 விதத்தில் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.
ஒரு கோடி முறை, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அப்படிலாம் பைபிள் எழுதப்பட, ஒரு கோடி முறை கூட தயங்காமல் ஆண்டவர் உங்களை என்னையும் பாவங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டிருந்தாலும், அறிந்து வைத்திருந்தாலும், ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும்போது அதுக்குரிய கிரயத்தை செலுத்தப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும்போது கர்த்தர் அதற்காக திறப்பின் வாயிலில் நின்று மன்றாடுகிறார். நத்திங் ரீச்சஸ் அஸ் genuinely, ultimately, in all reality free. முழு மெய்யான தாற்பயத்தோடு நமக்கு எதுவும் இலவசமாக வந்து சேர்றதில்லை. எல்லாத்துக்கும் ஆண்டவர் கிரயம் செலுத்தின பின் தான் நாம் பெற்றுக்கொள்கிற பாணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெலிவரி வந்து பேக்கெட்டை கொடுக்குறான்ல, அப்போ தான் அது ஃப்ரீயாக வந்த மாதிரி நமக்கு தெரியுது. திங்ஸ் திஸ் ப்ராடக்ட் cannot be resold, this cannot be, it is not a commercial product. இப்படிலாம் சில வாசகத்தை சில விதமான பார்சல் நமக்கு வரும்போது அதை முத்திரை குத்திருப்பாங்க. இன்சூர்ட் பார்சலே அது அப்படி இது வியாபாரத்துக்கான பொருள் அல்ல அப்படின்னு போட்டனால தான் அந்த இன்சூரன்ஸ் அவனுக்கு கம்மியாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டில் எவ்வளோ காசு வாங்கிக்கலாமோ அவ்வளோதான், அந்த காசு தான் வாங்கின ஒழிய அந்த பொருளுடைய விலையை வாங்க மாட்டாங்க. இப்போ நாம் அப்படி தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்வினுடைய பொருளை நம்ம வாழ்வுக்குள்ளாக மனதில் வைத்து, உள்ளத்தில் ஆவியிலே ஆத்மாவிலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த மெய்ப்பொருள்னு வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நாம் விலை கொடுக்கவே முடியாது. விலை கொடுக்கறதா இல்லை, அதை ஆண்டவர் விலை கொடுத்து நமக்குள்ளாக அதை இலவசமான பொருளாய் வைத்திருக்கிறார். ஆனால் அதுக்குரிய மீறுதல், அதுக்குரிய துஷ்பிரயம், அதுக்குரிய அவசங்கை, அசட்டைத்தனத்தை தேவன் மன்னிக்கிறார், மன்னிக்காமலும் இருக்கிறார். அதை எப்படி மன்னிக்காமல் இருக்கிறார்னா, உன்னெல்லாம் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிலாம் அப்படி செய்கிறதில்ல. இப்போ வாசிச்சோம்னா அந்த பகுதியில் தான், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். எப்படி நடக்கும்? சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளாக அனுப்புவார். God lets you go. தேவனும் வாழ்வில் இன்வால்வ் ஆகலைனாலே வஞ்சகம் வந்து பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, கருவிலே கருத்தரிக்கப்பட்ட ஒரு கருவின் வடிவில் இருக்கிற ஒரு குழந்தையானாலும் சரி, வஞ்சகத்தினுடைய உச்சம், வஞ்சகத்தினுடைய வஞ்சகம், அதனுடைய வக்கனை, அதனுடைய வக்கிரமம், அதனுடைய துரோகம், அக்கிரமம் அலாமிங்காக இருக்கும். அதனால்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்தை மறுபிறப்பு என்று ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்ட்ரடியூஸ் மாத்திரம் பண்ணல, அந்த மறுபிறப்பு தான் இனிஷியேஷன். அதாவது ஒரு இறைவாழ்விலே நம்மை உட்புகுத்தி இருக்கிறது, ஆரம்பித்து வைத்து நம்ம கையில் அர்ப்பணித்திருக்கிறது மறுபிறப்பு. மறுபிறப்படையாமல் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாது, தேவனுடைய குமாரத்திகளை வளர முடியாது, மனவாட்டியாக மாற முடியாது, போக முடியாது. மறுபிறப்பு அடைந்துட்டோம், எத்தனையோ வருஷங்கள் கடந்துட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு இவ்வளோ வயசு அப்படின்னு சொல்லிக்கிறதுல நமக்கு புத்தியற்ற ஒரு பெருமை இருக்குது. பெருமையே தப்பு தான், அதுவுமே அது மதியீனமான ஒரு பெருமை இருக்குது. சத்தியம் சிலுவையில் உயிர் நீர்க்கும் வரைக்கும் சத்தியவானாகவே, சத்தியராகவே, சத்துவம் மிக்கவராகவே, சத்துவத்தை இழந்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இயேசு தொங்கினார். அப்போயும் அவர் கேட்குறாங்க, நீ கடவுளை குமாரனே ஆனால் நீ இறங்கி வரலாமே, யூ கேன் சேவ் யுவர் செல்ஃப், யூ கேன் சேவ் அஸ் ஆல்சோ, எங்களையும் கூட நீ மீட்டுக்கொள்ளலாமேன்னு சொல்கிறாங்க. இயேசு இறங்கி வரல. ஸோ இந்த மாதிரி நம்முடைய கவன கூர்மையை மழுங்க செய்யும் பல சம்பவங்கள், போதனைகள், வாழ்க்கையின் வழிமுறைகள், அனைவருடைய வாழ்க்கையின் பாணி, the way they carry themselves is such a deception, பெரிய வஞ்சகம். அதனால் நான் இன்னைக்கு இதுவுமே ஒரு பல குறைஞ்சபட்சம் ரொம்ப நாள் இருக்கும், ஹோப்ஃபுல்லி a year or so, அப்போ தயாரித்தது தான். மலைக்காது
மலை போல் இருப்போம், மலைக்காது மலை போல் இருப்போம் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு சில வசனங்களை தொகுத்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். புரியுதுங்களா? உங்களை பற்றி இப்படிலாம் தேவன், அதில் நானும் ஒருத்தந்தான், நீங்கள் ஒன்றும் இப்படிலாம் வேறு மாதிரிலாம் யோசிக்காதீங்க. எனக்கு அதில் சொல்லிக்கல, எனக்கும் பெருமை இல்லை, தான் வெக்கமாக தான் இருக்குது. இதில் எதுவுமே எனக்கு அப்ளை ஆகாதுன்னு நான் சொல்கிறதுக்கெலாம் அந்த அளவுக்கு நான் இன்னும் முற்றிலும் தேர்ச்சி பெறவில்லை. ஸோ ஐ நோ. ஆனால் எங்கள் சபைக்கு வேண்டியதை கொடுங்கன்னு யாரோ மனசில் வச்சு நான் தேவனத்தில் நான் வார்த்தையை பெறதில்லை. ஜென்ரலாகவே உங்களை எல்லாரையும் பார்க்குறேன், உங்களோடு இருக்கிற என்னை பார்க்குறேன், என்னோடு இருக்கிற உங்களை பார்க்குறேன், நமக்குள்ளே இருக்கிற வில்லங்கங்களை பார்க்கிறேன், நமக்கு இடையே இருக்கிற வில்லங்கங்களை பார்க்கிறேன், நமக்கு விரோதமாக இருக்கிற வெளியிலேருந்து வருகிற எதிர்ப்பை பார்க்கிறேன். இன்றைக்கி காலையில் நேற்றுக்கு நான் நினைக்கிறேன் 13ஆம் சங்கீத வாசிக்க, எவ்வளோ நாள் ஆண்டவர், எவ்வளோ நாள் காத்திருப்பீர், எதுக்காக நீங்கள் உங்களை மறைச்சிட்டு இருக்கிறது என்ன, அதில் என்ன ஓடி பிடிச்சி விளையாடு, என்ன நோக்கம் சொல்லுங்கள். இப்படிலாம் நான் கேட்காம இல்லை. போய் திடீர்னு இந்த நோட்ஸ் என் கையில் கிடச்சிச்சு. அது எனக்கு சவாலாக தான் இருக்குது. நாம் மலைக்கிறோம், நல்லா சொல்கிறது நான் சொல்லத்தான் செய்வேன், அதுதான் என் வேலை. நாம் ஒன்றுமே வெட்டி முறிக்கலை, ஓகே, நம்ம எதுவுமே வெட்டி முறிக்கலை. அதெல்லாம் அவன் சொல்லிக்கிறதுக்கு நம்ம எந்த லாயக்கும் இல்லை. எந்த துணிகிற இருந்தால் இன்னும் சிக்கல் தான், மேட்டுமே இருந்தால் இன்னும் மொட்டத்தில் உடைச்சே விடுவார். ஏசையால் வாசிக்கிற மொட்டத்தலை ஆண்டவர் உடைச்சே விடுவார். ஹி வில் பிரேக் அவர் ஸ்கல். பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. மண்டை ஓட்டையை காலி பண்ணிடுவார். ஜாக்கிரதை. அது இருக்க போக, ஆனால் நம்ம மலைக்கிறோம், என்ன ஒன்றுமே வெட்டி முறிக்கல, ஆனால் ஏதோ நம்ம தூக்கி நிறுத்துகிற மாதிரி எதையோ பெரிய சாதனை ஒன்றும் இல்லை. நீ கடவுளோடு நில்லு. நீ மலை இல்லை, நீ கண்மலையின் மேல் இருக்கிறனால உன்னையும் பார்த்தா அவங்க கண்மலைன்னு தான் பார்ப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னது தான், நான் கடவுளை வேலைக்காரன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ரெண்டையும் வாசிப்போம். 32:4. The book of Deuteronomy chapter 32 verse 4. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழியெல்லாம் நியாயம், அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கிடலாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். 1 கொரிந்தியர் 3:11 என்ன வாசிக்கிறோம்? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நம்மை நிலைப்படுத்திடவே கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறார், அடிக்கல்லாக இருக்கிறார். He is the chief cornerstone. He is our eternal rock. நம்ம வாழ்க்கையை நிலைப்படுத்திடவே. நம்ம நிலைப்படுத்திடவே, நம்ம நிலையாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோன்னு பெரிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் அவமாக்க விரும்பலை, மறுதலிக்க விரும்பலை. ஆனால் அவருக்குள்ளே நாம் நிலையாக நிற்கிறோம் என்பதை நான் மறுக்க விரும்பலை, அவமதிக்க விரும்பலைன்னு சொன்னாலும், நாம் நம்முடைய நிலையை நிலைவரமாக நிரந்தரமாக்கக்கூடிய, அது உண்மையாக பொய்யா நிலச்சி தான் இருக்கா, அது அஸ்திபாரம் விடப்பட்டிருக்கிறதா என்று இன்னும் நாம் அந்த அளவுக்கு சோதிக்கப்படவில்லை. போதக வடிவிலே மூளை அறிவிலே ஒரு உணர்வு இருக்குது. we have senses in our knowledge also. It's called sensory knowledge. அதுக்கு பேரே உணர்வுபூர்வமான அறிவு. நம்ம உணர்வுபூர்வமான அறிவிலே நாம்
அஸ்திபாரம்னா அதை பற்றி ரொம்ப பெருசாக நினைக்கிறோம், கண்மலைன்னா நினைக்கிறோம். இப்படி பல விஷயங்களெல்லாம் நினச்சி அதெல்லாம் நமக்கு புரிஞ்சு அதெல்லாம் நாம் நன்றி சொல்லி இல்லை அதை அந்த அறிவுபூர்வமான உணர்வோடு கூட ஆமோதித்து அங்கீகரித்து நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அப்படி தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் இந்த மூளை அறிவில் இருக்கிற நிலைவரமான சிந்தைக்கே நமக்கு இன்னும் பெரிய சோதனை வரல, இல்லை சரியான சோதனை வரல. ஒன்று. ரெண்டாவது, அந்த அறிவை சுமந்திருக்கிற கூட்டுக்குள்ளே சுமந்திருக்கிற இந்த சரீரத்துக்கு அப்படிப்பட்டதான் அந்த சோதனை வரல. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி உயிருக்கு ஊசலாடும் வேளையில் எல்லோரும் நம்ம காணப்படணும், நாமே கண்ட பாடில்லை. எல்லாருக்குமே அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக உயிரே போயிருங்கிற மாதிரி வியாதி வரதில்லை. ஐசியூவில் வைக்கிறாங்கங்கிறத உடனே எல்லாமே செத்து போகிறாங்க தான் கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு சாதாரண ஒரு வார்டில் கொடுக்கக்கூடிய சிகிச்சையை விட இன்னொரு நோய் கிருமிகளை தொற்று வராத அளவுக்கு கொஞ்சம் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் இல்லை 24/7 அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக இன்னும் பலவிதமான கேஜெட்ஸ் மூலமாக அவங்களுக்கு சிகிச்சை போகணும் என்பதுக்காக தான் ஐசியூவில் வைக்கிறாங்க. ஹார்ட் பேஷண்ட் சொல்லுங்கள், ஓகே. பிரெயின் டேமேஜ் ஆனவங்களை சொல்லுங்கள், அது கூட ஓகே. ஸ்ட்ரோக் ஆனவங்களாம் பயப்பட வேண்டியது, அவ்வளோ ஸ்ட்ரோக் ஆனது தான், வாதம் தான். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம், அவ்வளோதான். ஆனால் எந்நேரத்திலும் ஐசியூவில் இருந்தால் தான் இல்லை, இங்கேயுமே நம்ம உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசிகிட்டே இருக்கும்போது போகலாம். என்ன நம்ம ஒன்றும் எந்த தப்பும் பண்ணல, எந்த விதமான விஷத்தையும் குடிக்கல, நம்ம காலம் வந்துருச்சு, நம்ம உயிர் போக தான் வேணும். கிரிட்டிக்கல்னஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலையை பொறுத்தது மாத்திரமல்ல, நம்முடைய உயிர் அப்படிப்பட்டதா, அது தேவன் கையில் தான் இருக்குது. உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு பொறுப்பு மாத்திரம்தான் நம்ம கையில் இருக்குது. மற்றபடி உயிருக்கு மேலே நமக்கு அதிகாரமே கிடையாது. we don't have any authority over our life. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வசனங்களுடைய உபதேசத்தினுடைய ஆலோசனுடைய அரவணைப்பு, அரண், ஆற்றல், அதிசயம், அபிஷேகம், நன்மை உங்களுக்கு புரியும். போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேறே அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் என்று பார்க்கிறோம். நம்மை நிலைப்படுத்தவே இயேசு மூளைக்கல்லாக இருக்கிறார், மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு இப்போ ஞானஸ்நான வகுப்பில் கூட ஒவ்வொரு வகுப்புலையும் ஏதாவது ஒரு நான் இது வரைக்கும் போதித்தராத, நானே இப்போ இருக்கிற என் ஸ்ட்ரகிளில் ஆனாலுமே கூட எனக்கு தெரியுது நான் இதை போதிக்கலை அப்படின்னு ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு விசேஷமான விஷயத்தை சொல்கிறேன். அது இப்போ 2 பேட்சில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அதை நானே திருப்பி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ ஜீசஸ் பூமியில் இருக்கும்போது சொல்கிறார், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், என்னோடு இருக்கிறவன் என்னோடு கூட காரியங்களை ஒத்துழைத்து சேர்க்கிறான், எனக்கு விரோதியாக இருக்கிறவன் அவன் பிரிந்து போகிறவன் சிதறடிக்கிறான். இப்படி ஆண்டவர் சொல்லதை வேதத்தில் பார்க்குறோம். நம்ம சாங்கிய பிரகாரமாக, சடங்கு பிரகாரமாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ப்ராபப்ளி இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் நினைக்கிறேன் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அடிப்படையாக தேவன் தந்த வாக்குறுதிக்கு நாம் பங்காளிகளாக மாறிட்டோம். ஆனால் இன்னும் நம்முடைய வீடு கர்த்தருக்குள்ளே நிலைவரமாக இருக்கிறதா என்கிற பரிசோதனை முழுக்க நமக்கு இன்னும் நேரிடவில்லை. 2 முறை ஆதியாகமத்தில்
இந்த வார்த்தை ஆதியாகமத்தை நான் வாசிட்டு இருக்கிறேன். அதில் நான் பார்க்குறேன். ரெண்டு தடவை கொடிய பஞ்சம் வருது, ஆபிரகாம் காலத்திலும் ஈசாக்கு காலத்திலும். இவங்களாம் பெரிய என்னது பயில்வான்கள். ஆன்மீக வாழ்வில் இவங்களாம் பயில்வான்கள். அவங்க காலத்திலே 2 முறை பஞ்சம் வருது. அவர்கள் நாடு கடத்தப்படுகிறதையும் பார்க்குறோம். கடவுள் தான் அவர் வழிநடத்துகிறார். இந்த நாட்டில் இருக்காத, நான் உன்னை காமிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே இரு, அங்கே நான் சொல்கிற வரைக்கும் அங்கே தங்கியிரு, பின்னாடி நீ வரலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லதை பார்க்குறோம். ஏன் நம்முடைய ஒத்துழைப்பிலே வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை? ஏன் நம்ம தேவனை சேவிப்பதில் ஆனந்த களிப்பு இல்லை? பாட்டு தான் ஆனந்த களிப்பில், ஆனால் களிப்போடு பாடுறோமா? அதான் மேட்ரு. சாதாரண பாட்டையே களிப்போடு பாடலாம், ஆனந்த களிப்பில் சாதாரணமே பாடலாம். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அதை நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி கொடுத்துருக்குறேன். கோரஸஸ், சின்ன சின்ன ரட்சணை, சால்வேஷன் கோரஸஸ், விக்ட்ரி கோரஸஸ், ப்ரைஸ் கோரஸஸ், அதெல்லாம் நீங்கள் 4 வரி பாடல்கள் தான். அதெல்லாம் இல்லை 6 வரி 8 வரி தான். அதை நீங்கள் பாடி பாடி பழகணும். இப்போ அதுக்காக நீ உங்களை பழக்க விற்று கொண்டாலுமே நஷ்டம் இல்லை, மொத்தத்துக்கு லாபம். திடீர்னு ஒரு நாள் எதுவுமே ஓடலை, திரும்ப ஒரு ஸ்பார்க்குங்கிறாங்களே, தீப்பொறி மாதிரி ஒரு முறை ஒரு கோரஸை பாடி பாருங்கள், மனசார பாடி பாருங்கள். நிச்சயமாக 4-5 கோரஸ் சேர்த்து பாடிடுவீங்க. ஆரம்பித்த உடனே மரண அடி தான் பிசாசுக்கு. தேவனை நாம் துதிக்கிறதுங்கும்போது இங்கே நாங்கள் துதிக்கிறோம் இதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யலை. நம்ம சும்மா வாயில் வச்சுட்டு எதையோ போட்டுச்சு, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. வாயில் வேண்டாத நல்ல வார்த்தையே வேண்டாத விதத்தில், உருப்படியாக இல்லாத விதத்தில், உபயோகமாக இல்லாத விதத்தில் நம்ம வாழ்க்கை போட்டு கடித்து மென்று துப்புறோம். ஆனால் உண்மையாக நீங்கள் துதிச்சு பாருங்கள், இப்படிலாம் வாயில் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. யூ வில் ரைஸ் அப், எழுந்துருவீங்க நீங்கள். ஒரு நேரம் தான், ஒரு ப்ரீஃப் டைம் தான் முழங்கால் இருப்பீங்க, அப்புறம் ஒரு மாதிரி இருப்பீங்க, குப்புற இருப்பீங்க. அதுக்கப்புறம்லாம் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரெயிட் அவே, யூ வில் வாக். உங்களுக்குள்ள இந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருந்தால், அந்த மாதிரி பழக்கம் இருந்தால், ஹேபிட் இருந்தால், யூ வில் டான்ஸ், யூ வில் ப்ரைஸ், யூ வில் ஷவுட் இஃப் நீட் பி. அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறது என்ன, எனக்குள்ளே அஸ்திபாரத்தை ஒடுக்க, இடிக்க, அசைக்க, விரிசல் விட வைக்கக்கூடிய சூழலில் சோதனை ஆவி ஆன்மா சரீரத்தில் என்னுடைய சுற்றுச்சூழல் ஏற்படும்போது எனக்கு உதவி செய்யுங்க. எதுக்குமே லாய்க்கலாமல் இப்போ உட்காந்துருக்கேன், எதையுமே சரியாக அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு வாய் வராமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன் எத்தனையோ முறை, கணக்கு வழக்கில்லாத முறை. அப்படியே இருப்பேன். பெரிய பெரிய இதெல்லாம் பகுத்தறிஞ்சு இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் உப்புறான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன நெருடல், ஸ்டார்ட் சிங்கிங், அவ்வளோதான். அது அந்த பாடல் என்னன்னே எனக்கு தெரியாது, துவக்க வரி என்னன்னு தெரியாது, முடிவு வரி என்னன்னு தெரியாது. இடையில தான் லவக்குன்னு ஒரு எண்ணம் வரும், பாட ஆரம்பிப்பேன். அப்படியே முழு கவியும் திருப்பி ரெப்படிட்டிவாக வரிகள் வர ஞாபகம் வர பாடிடுவேன். பாடினவுன்னே அவ்வளோதான், எழுந்திருவேன். உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து நிலைப்பட்டிருக்கிறாரா? நீங்கள் கிறிஸ்துவிலே நிலைப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைக்கி ஒரு முன்னறிவிப்பாக இன்றைக்கி ஒரு பெரிய எனக்கு ஒரு மண்டையடியான சோதனைன்னு சொல்லப்பட்டது. இந்த நாள் வருதா, வெள்ளிக்கிழமையா, இப்படியே ரொம்ப நேற்றுக்கெலாம் கொஞ்சம் நாள்லாம் இப்படி தான் இருந்தேன். என்ன இப்படி என்னன்னு தெரியல எப்படி.
ஐ திங்க் அரௌண்ட் 2:45 2:45 நான் எழுந்தேன். இது மாதிரி சில நேரத்தில் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது அலாம் டைப்பிஸ்ட் நான் தான் எழுப்பி விடுவேன். அதுக்கப்புறம் தான் அது அடிக்கும். அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நான் முன்னாடி உட்காந்து சோத்திரம். ஓகே, அப்போது இன்றைக்குரிய பகுதியெல்லாம் நான் வாசிச்சுட்டு அது மாதிரி 2 சின்ன கோரஸ் பாடினேன் பாருங்கள். இன்றைக்கி நான் முழு சவாலில் சந்தித்து ஜெயிச்சு தான் இங்கே வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் நான் இதில் இன்றைக்கி சரியான அடி வாங்க போகிறேன். ஏதாவது ஒரு வாயில் மாட்டிக்கிட்டு திரு பேந்த முழிக்க போகிறேன், அசடு வழியே போகுதுன்னு. ஆனால் காலங்காத்தாலே நீ ஆண்டவர் எழுப்பி விட்டு வேதத்தை படித்த பிற்பாடு இந்த பாட்டை பாடினோடனே நான் தான் ஆக்சுவலாக சோதனை களத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டேன். எங்கேப்பா எனக்கு சோதனை வச்சுருந்தீங்களே, எங்கே லேபரேட்டரி நான் தான் திறந்தேன். வருது வந்த சோதனைலாம் அமைதியாக உட்காந்துருக்கு, ஒன்றும் பண்ண முடியாமல். அல்லேலூயா. எனக்கு செய்கிறவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை தவிர வேறொரு அஸ்திபாரம் இல்லை. சில விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. எனக்கு இம்மியோட தைரியமே இல்லை, கோலை இல்லை. நான் அதை ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியணும். அந்த அளவுக்கு இப்போ ஆண்டர் என்ன ஒரு ப்ரெஷர் கொடுத்தாருன்னா ஜான் பண்ணானே முழமைனானு நான் சொல்லிட்டு போயிடுவேன். அது எனக்கு மேட்ரே கிடையாது. அதனால் ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போவோம். நம்மை நேர்படுத்திட அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார். நம்மை முதல்ல அஸ்திபாரப்படுத்திட, நிலைப்படுத்திட தேவன் மூளைக்கல்லாக இருக்கிறார். அவரே நம்முடைய கண்மலை, அவரே நம்முடைய மூளைக்கு தலைக்கல். ஐ திங்க் சகரியா தீர்க்க புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நல்லா அது அருமையாக சொல்ல. சகரியா 4:6 நினைக்கிறேன், 6-8 வரைக்கும் வாசிக்கின்றது. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இப்போ எனக்கு அங்கே காலையில் இந்த சோதனையில் யாரும் கிருபை உண்டாவதாக எனக்கு சொல்லி உற்சாகப்படுத்தலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணார். யாரும் இங்கே சண்டை பிடிக்க வாயே வரல, குத்தம் கண்டுபிடிக்க வாயே வரல. நான் ரொம்ப கராராக அப்படிலாம் ஆண்டவர் சொல்லிட்டா கொஞ்சம் ஆயத்தம் வேண்டாம், அந்த ஸ்மார்ட்னஸோடு நிற்கலான்னு நினச்சேன். ரொம்ப தேவன் வானத்தில் இருக்கா, நீ பூமியில் இருக்கா, வார்த்தைகள் சுருக்கமாய் அங்கே கனம் பொருந்தியதாக இருப்பதா, உப்பால் சாரம் இருப்பதா அப்படிங்கிற மாதிரி தான் போய் தீர்மானமாக நின்னா நான் இன்றைக்கி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எல்லாம் உட்காந்து அருமையாக உட்காந்து கேட்டுட்டு நான் ஒரு பாட்டுக்கு 4 பாட்டு பாடியிருக்கேன். சோத்திரம். எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சோத்திரம் ஆண்டவரே, என் கூட எனக்கே தெரியாமல் என் கூட இருந்திருக்கீங்க. எல்லாரும் எனக்கு கை கொடுக்காம இன்றைக்கி போகவே இல்லை. அந்த இடத்துக்கு 3 அந்நியர்கள் வந்தார்கள். அவர்களும் சார் நல்லா இருந்துச்சு சார் இப்படி கை கொடுத்துட்டு போனாங்க. நான் என்ன ரியாக்ஷன் பண்ணல. கர்த்தர் என்ன காத்தாரு, கர்த்தர் சத்துரு மூஞ்சியில் கரியை அப்புனாரு. சோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் பெரியவர். நீங்கள் நிலைவரமாய் நிற்க. நாம் எத்தனையோ விஷயத்தில் நிலை குலைகிறோம், மீசையில் மண் ஓட்டலன்னு வீராப்பா நிற்கிறோம். அவர் மூளைக்கல்லாக தலைக்கல்லாக கண்மலையாக இருந்தால் நாம் அசைக்கப்படுவதில்லை. 2 கொரிந்தியர் இல்லை ஏசாயா 28:16, 1 பேதுரு 2:6, தி புக் ஆஃப் டியூட்ரானமி இல்லை ஐசையா சாப்டர் 28:16, ஏசாயா 28:16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும்
விலையேறப்பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆனால் எனக்கு ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரு. நான் எதிர்பார்க்கல. நிச்சயமாக வாயில் கட்ட வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆள் வந்தார். அவர் தான் வந்தவொடனே கட்டி தழுவி ஷேக் ஹேண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஏறக்குறைய 1.5 மணி நேரம் ஆகிருக்கும். இல்லை, ஆமாம், அவ்வளோதான் ஆகிருக்கும். அதுக்குள்ளே கம்மி தான். அதில் 1.25 மணி நேரம் நின்னே எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. உட்காருங்க சார், உட்காருங்க, நின்றுக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. தேவனை நாம் மலைக்காது மலை போல் இருந்த அவர் நம்முடைய கண்மலை என்று தேடி அவரிடத்திலே நம்முடைய வழக்குகளை, நம்முடைய தேவைகளை சொல்லிவிட்டு அவர் வார்த்தையை நம்பி நம்ம திறமையை நம்பாமல் நம்ம போகும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். 1 Peter 2:6, 1 Peter chapter 2 verse 6. ஆமென். அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாக இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. நமக்கு எவ்வளோ அனுபவம் இருந்தாலும், நம்ம எவ்வளோ படித்த பட்டதாரியாக இருந்தாலும், நமக்கு தொடுக்கப்படுகிற கேள்வி ரொம்ப பரிச்சயமான கேள்வியாக இருந்தாலும், நாம் சரியாக டிஸ்டிங்ஷனில் மார்க் வாங்கணுன்னா ஆவியானவரை சார்ந்து தான் அந்த எளிய பாடத்தை படிக்க வேண்டும். மனதிலே நம்முடைய ஞாபகத்தின் தேவனுடைய ஆளுகை இருக்க கோர வேண்டும். தேவன் சுற்றி வளர்ச்சி இல்லாமல் நேராக பதில் எழுதுவார். மார்க் போடுறவங்க பார்ப்பாங்க, இப்படி நெத்தியடியாக பதில் எழுதிட்டானே, ஒரு பதிலுக்கு வரத்துக்கு பில்டப்லாம் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாகவே வளவளா குலகலாம் இருந்தாங்க, நச்சுன்னு சொல்லிட்டானே, இதை மிஞ்சி அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாமல் எழுதிட்டானே, சாயின்னு ஒரு இன்ட்டு போட்டு முழு மார்க் போட்டுருவோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம அப்படிலாம் கடவுள்கிட்ட பழகிறது இட்ஸ் நாட் அ தரோஃபேர். இல்லை, டெய்லி நமக்கு இப்படிப்பட்ட நெருக்கமான இவ்வளோ ஆயத்தமான ஒரு உறவு இருந்தால் நாம் சொல்லி சொல்லி ஜெயிச்சுட்டே இருக்கலாம். ஜெயமாத்தம் தான் நமக்கு கொஞ்சம் தோல்வி வராது. நம்ம காத்துக்கருப்பு போகணும், பயம் போகணுன்னு, தோல்வி எனக்கு இல்லையே அப்படி கூட இன்றைக்கி ஒரு பாட்டு பாடலாம் தான் வந்துச்சு வாயில். சரி, கர்த்தரை நம்பி ஜீவிப்பான். நீ பாட்டு தான், எது பாட்டுக்கு என்ன பஞ்சம் இல்லை. எல்லா பாட்டு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். இல்லைன்னா எல்லாம் பாட்டை மிதிச்சுட்டு கடைசியில் அவன் தான் நம்மளை மிதிச்சிடறான். அதுக்காக தான் நான் மிதிக்கிறது இல்லை, நான் உங்களை நம்பி நிற்கிறேன், நீங்கள் மிதிச்சு விடுங்க. சோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து வரைகிடை சாப்பிடுவோம். தேவன் நம்மை தாங்கிட அவரே நம்முடைய தலைக்கல்லாக இருக்கிறார். ரொம்ப நமக்கு பிடிச்ச பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை, என்னை தாங்கிறதுக்கு யாருமே இல்லை, அம்மா உங்களை தாங்கிறதுக்குனே ஒருத்தர் இருக்கார். அங்கே போய் அவர்கிட்ட தொங்குங்க, மற்றவங்கிட்ட தொங்காதீங்க. சோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 118 சங்கீதம் 22 24. The book of Psalms chapter 118 verses 22 to 24. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி தான் ஒரு பாட்டு பாடினேன். வசனம் இது ஏன் இந்த நோட்ஸை என் கையில் நேர்த்தி கொடுத்தாருங்கிறது இப்போ தான் எனக்கு அவசியம் புரியுது. அந்த சவாலை சந்தித்த உடனே அந்த சவால் முடியும் போது ஒரு பாட்டு பாடினேன். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மாவறட்சியின் திரட்சியை தருவார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடும்போது தான் எப்போ இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து. அந்த பாட்டு பாடினோன்னு வந்தவங்க எல்லாம் ஐயோ ஒரே ஒரே கைத்தட்டல் தான். எனக்கு இல்லை, பாட்டில் அப்படி உட்காந்து கேட்டுருந்தவங்க திடீர்னு எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் பாடத்து. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் சிரிக்கிறதுக்கு, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மொய் தனியாக வைக்கணும் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சிருந்தேன்.
அதுக்கெல்லாம் மொய் எனக்கு வைக்கிற மாதிரி பாடிடுச்சுங்க. தோத்துறோம். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உள்ளத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடி.